ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்பெஷல் குலோப் ஜாமுன், ஆச்சி குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஆச்சி குலோப் ஜாமுன், நெய், சர்க்கரை. ஒரு பேக்கெட் குலோப் ஜாமுன் பவுடர் போட்டுக்கிறேன். இது கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு உடச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கணும். சாஃப்டாக பிசைஞ்சிருக்கு. இந்த டயத்தில் நம்ம நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், இது போடணும்னு இல்லை, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இந்த பதத்தில் நம்ம இருக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம். பாகு காய்ச்ச ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஒரு பேக்கெட் குலோப் ஜாமுனுக்கு ஒரு 750 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த சர்க்கரை முழுகிற அளவு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ். சர்க்கரை பாகுக்கு பதம்லாம் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சிட்டாலே போதும். இதில் தேவைப்பட்டால் எசன்ஸ் எதாவது சேர்த்துக்கலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் எசன்ஸ்லாம் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். அது ஆர்டிஃபிஷியல் ஃபுட் தேவையில்லை அப்படின்றதுனால நான் ஒயிட்டாகவும் வச்சுருக்கேன். கேசரி பவுடர் எதுவும் மிக்ஸ் பண்ணல. தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த அகலமான பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னா, குலோப் ஜாமுன் வந்து நம்ம குட்டியாக இருக்கும், நம்ம போட்டோடனே நல்லா உப்பி வரும். ஸோ அந்த எசன்ஸ் எல்லாம் ஜீராலாம் உள்ளே இழுத்துக்கும், அப்போ குண்டு குண்டாக வரும். அப்போது நம்ம சின்ன பாத்திரத்தில் வச்சோன்னா ஒன்று மோதிட்டு சரியாக ஊறி இருக்காது. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி நல்லா குண்டு குண்டாக வரும். அப்போ தான் அழகாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன். பாருங்கள், சக்கரை பாகு நல்லா கரைஞ்சிச்சு, நல்லா கொதிந்துச்சு. இந்த டயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போது ஊறிருக்கு பாருங்கள். 10 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம இதை குட்டி குட்டி உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். இப்போது உருண்டை உருட்டும் போது கையில் ஒட்டாமல் இருக்க பாருங்கள் போட்டு நான் நெய் தடவிருக்கேன். இப்போது இந்த சைஸ் மாவு வச்சு சாஃப்டாக இந்த பாருங்கள் இப்படி சாஃப்டாக நம்ம வந்து இதை ரொம்ப அழுத்தமாக செய்யக்கூடாது. அதனால் நம்மளுடைய சாஃப்டாக உருட்டி வெடிப்பு இருக்கக்கூடாது. நம்ம பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு பால் மாதிரி சைஸில் எல்லா உருண்டையும் உருட்டிக்கலாம். பாருங்கள் இந்த சைஸில் குட்டி குட்டி பால்ஸ் பாருங்கள் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல ஷேப்பில் வச்சுருக்கேன். நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ரவுண்ட் பால்ஸும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு குச்சி குச்சா ஒரு மாதிரியும் வச்சுருக்கேன். நம்ம இதை எண்ணெயில் பாயில் பண்ணிக்கலாம். அப்புறம் எண்ணெய் காய்ச்சிருச்சு. இந்த டயத்தில் போட்டுக்கணும். மிதமான தீயில நம்ம பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். ப்ரௌன் கலரில் பாருங்கள் வந்துருக்கு. இன்னும் 2 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போது ஜீராவில் இது அந்த குலோப் ஜாமுன் ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா உருண்டையும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். செவந்துருச்சு. இப்போ நான் எடுத்துறேன். டேஸ்டியான குலோப் ஜாமுன் ரெடி.